ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தரணிராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, உலகத்தில் விடை கிடைக்காத கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை நம்ம சொல்லலாம். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கான விடை உங்களால் சொல்ல முடியுமான்னு பாருங்க. அறிவு அப்படின்னா என்ன? நிச்சயமா இந்த கேள்விக்கு இதுதான் அக்யூரேட்டான ஆன்சர்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு விதத்தில் சொல்லுவாங்க. அறிவுனா அது, அறிவுனா இது, இது இது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதத்தில் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதுதான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மளால டிஃபைன் பண்ண முடியல. ஸோ அறிவு அப்படின்னா என்ன? நிச்சயமா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான அறிவு இருக்கு. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கிளாஸ்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து 30 பேருக்கும் ஒரே விதத்துல தான் டீச் பண்றாரு. ஒருத்தங்க மட்டும் தனியா, இன்னொருத்தங்க மட்டும் தனியா, அந்த வே ஆஃப் அப்ரோச் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே விதத்துல தான் டீச் பண்றாங்க. ஆனா எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வராங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி, அந்த அறிவு, அந்த யோசிக்கிற திறன் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃபர் ஆகுது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அது சொன்னதை ஒரு விதமா புரிஞ்சுப்பாங்க, இன்னொரு விதமா புரிஞ்சுப்பாங்க, இன்னொருத்தருக்கு சுத்தமா புரியாது. நீங்க ஒரு விஷயத்த போய் 10 பேர்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா, அந்த 10 பேர்கிட்டயுமே அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி திங்கிங்ல போய் சேராது. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்துல உங்ககிட்ட என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நீங்க ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி ஒரு விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்றீங்க, எப்படி உங்களுடைய அறிவு வேலை செய்யுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த உலகத்துல நீங்க ஒரு டேலண்ட் பர்சனாலிட்டியா இருப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆன ஒரு பர்சனா இந்த வேர்ல்ட்ல நீங்க நிச்சயமா இருப்பீங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்ட்ல வின்னர்ஸாகவும் சாதனையாளர்களாகவும் இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸுமே தங்க கிட்டக்கூடிய அறிவு என்ன, தாங்க எப்படி ஒரு விஷயத்த வே ஆஃப் அப்ரோச் எப்படி பண்றாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த காரணத்தினாலதான் அவங்க இன்னைக்கு ஒரு ஃபெமிலியர் பர்சனாலிட்டியா இன்னைக்கு உலகத்துல இருக்காங்க. ஸோ நிச்சயமா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா, இவன் அறிவு அறிவு அப்படின்னு சொல்றானே, அது எல்லாருக்கும் வேறுபடும் வேற சொல்றானே. ஸோ அது எத்தனை டைப்ஸா இருக்கும் அப்படின்னா, அறிவுக்கு டைப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிச்சயமா ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமா, அறிவு அப்படின்றது பல டைப்ஸ்ல இருக்கு. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் சிம்பிள் இப்படின்னா இப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மொழி சார்ந்த அறிவு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய்மொழியில நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். வேற எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அவங்க ரொம்ப ஈஸியா கத்துப்பாங்க. இந்த மாதிரி டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேச்சாளராவோ, வக்கீலாவோ, அரசியல்வாதியாவோ, பட்டிமன்றத்தில் பேசுறாரோ, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு எளிமையாவே அமையும். அவங்க எந்த ஒரு மொழியுமே ஈஸியா கத்துக்கூடிய அந்த திறமை இருக்கு. ஸோ அவங்க அந்த திறமை உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்துல போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா மாறலாம். ரெண்டாவது விஷயம் லாஜிக்கல் திங்கிங். எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சஸ்ல சால்வ் பண்றது. ஒரு கணக்கு எடுத்துக்காங்கன்னா மற்ற எல்லாருமே கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் பயங்கர ஃபாஸ்டா போடுவாங்க. அவங்க எல்லா ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. அது லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அதுக்கு லாஜிக்கலா எந்தெந்த வேஸ் எல்லாம் பாசிபிளா இருக்கு அப்படின்றது அவங்க ரொம்ப ஈஸியா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே இந்த திறமை இந்த அறிவு இந்த லாஜிக்கல் திங்க் எல்லாருக்கும் அமையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சிலர்ல நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த வேலை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா ஒரு பெரிய ஆளா மாறலாம். இது எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது. அடுத்து மூணாவதா என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கறது மூலியமாவும் நம்மளுடைய அறிவு நம்ம ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்தும் அறிவு வேறுபடுது. அதெல்லாம் பார்வையை பொறுத்து வேறுபடுது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பல் ஓட்டுறவங்க மாலுமி, அதுக்கப்புறம் விமானத்தை ஓட்டுறவங்க பைலட், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்வை சார்ந்த அறிவு தான். அவங்க ஒரு டைம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பார்வை சார்ந்த அறிவு அவங்களுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த செஸ் விளையாடுறவங்களாம் நீங்க நிச்சயமா பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த கண்ணில் பார்த்தே பார்த்தீங்கன்னா எந்தெந்த காயின் எந்தெந்த மூவ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்வை சார்ந்த அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்னா, பார்த்த உடனே அதை பத்தின A to Z அனலைசிஸ் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா உங்களால வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க நிச்சயமா இத்தனை நீங்க அப்சர்வ் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்க ஒரு விஷயத்த பாப்பீங்க, அது பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இப்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு வண்டி நம்பர் நீங்க பாக்குறீங்க. நீங்க சும்மா ஜஸ்ட் அப்படி பாதை இப்படி திரும்பினா அந்த வண்டி நம்பர் உங்களால அப்படியே விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க அந்த துறையில நீங்க ஃபோக்கஸ் பண்ணி முடியும். நிச்சயம் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா மாறலாம். அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இசை சார்ந்த அறிவு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை அந்த இசை சார்ந்த அறிவு இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இசை மூலியமாவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க படிக்கிறதா இருக்கட்டும், கேட்கறதா இருக்கட்டும், அவங்க ஏதாச்சும் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் சரி, அவங்க இசை மூலியமாவே புரிஞ்சுப்பாங்க. அது இசை மூலியமா வெளிப்படுத்தவும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இசைத்துறையில மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள் இருக்காங்க. இதுதான் இசை சார்ந்த அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துறையில உங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா ஒரு பாட்டா மாத்த முடியும். இல்ல என்னால ஈஸியா ஒரு பாட்டை பாட முடியும். ஒரு பாட்டை ஈஸியா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை திருப்பி அதே அந்த லைன்ஸ் மாறாம அந்த லைரிஸ் மாறாம என்னால பாட முடியும் அப்படின்னா நிச்சயம் நீங்க அந்த துறையில ஃபோக்கஸ் பண்ணா நிச்சயம் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா மாற முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா உடலுடைய
அந்த அசைவுகள் அதே ஒரு அறிவுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடலுடைய அசைவுகள் வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து ஒரு அறிவு. யாரெல்லாம் தன்னுடைய உடல் உறுப்புகளை வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நல்ல விதத்துல இயக்க முடியுமோ, கையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், ஏதோ ஒரு உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை விட வந்து வித்தியாசமான முறையில வந்து இயக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அத்லட்டாவோ, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாவோ, இல்லை மிகப்பெரிய ஒரு டான்ஸராவோ, இல்லை மிகப்பெரிய ஒரு ஆக்டராவோ வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது அந்த மாதிரி ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா, அது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா மற்ற நபர்களை காட்டிலும் நீங்க வந்து வித்தியாசமான முறையில உங்களால இயக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வரப்போறீங்க. அந்த துறையில் நீங்க அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து 6வதா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு நபரை பார்த்தீங்க அப்படின்னாவே அவங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் உங்களால புரிஞ்சுக்கணும். அதாவது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது ரொம்பவே தனிப்பட்ட முறையில மற்றவங்களுடைய அவங்களுடைய முகத்தை, அவங்களுடைய முகங்களுடைய அசைவுகள், அவங்களுடைய பேசுற விதம், இதெல்லாத்தையும் வச்சு நீங்க வந்து அவங்கள பத்தி A to Z உங்களால அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான அறிவுன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது வந்து எல்லாருக்கும் வந்து சாதாரணமா வந்து இது வந்து அமைஞ்சிடாது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒருத்தர் வந்து பேசுறதை வச்சு வந்து அவங்க போய் பேசணும்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேலண்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சிபிஐயாவோ இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு துறையில, அந்த புலனாய்வு துறை, அந்த உளவியல் துறை, அந்த துறைக்கு வந்து நீங்க நிச்சயமா போக முடியும். ஸோ அதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் நான் சொன்னது வந்து லிமிட்டட் ஒரு 6 தான் நான் சொன்னேன். இன்னும் இந்த மாதிரி வந்து அறிவுடைய வகைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அளவுல இருக்கு. ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கிட்ட என்ன அறிவு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதே ஒரு அறிவு. இது வந்து 7வது டைப். உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது இதே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு. உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ அதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாற முடியும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு இளைஞனுக்கு, ஏதோ ஒரு மனிதனுக்கு இந்த வீடியோ போய் சேரணும். அவன் தன்கிட்ட ஒரு திறமையை உணர்ந்து அந்த துறையில ஃபோக்கஸ் பண்ணி அவன் சாதிக்கணும் அப்படின்றத ஒரே மோட்டிவேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்.